வெல்கம் டு parvathiammachi சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வர்றப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு 1 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் கசக்கி போட்டுக்கோங்க. லேசாக கையில் விட்டு லேசாக கசக்கினீங்கன்னா அந்த வாசனை தூக்கலாக இருக்கும். அதுக்காக நீங்கள் ஓமம் பிடிச்சிச்சின்னா ஓமம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தகுந்தாப்பில் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு நெய்யை நல்லா உருக்கி வச்சுருக்கேன். உருக்குனதை நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெய் விருப்பப்பட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் எண்ணெயை காட்டிலும் நெய் சேர்க்கும் பொழுது நல்லா மொறுன்னு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையில் பிடிச்சா பிடிக்கிற பதம் வரணும். இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இதுக்கு மேலே நமக்கு நெய் தேவைப்படாது, போதும். இதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குங்க. நம்ம நார்மலாக எப்படி நம்ம சப்பாத்தி செய்கிறோமோ அதே மாதிரியே பிசைஞ்சால் போதும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டு அதை 2 பாகமாக 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுக்கிட்டு நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிக்கிட்டு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் இருக்கிற பாகங்களை எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் அதை உபயோகிச்சுக்கலாம். இதையும் சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சதுரமாக கட் பண்ணிவிட்டு இதையும் சதுரமாக கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு நுனியில் 2 எட்ஜஸையும் ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு கீழ்பாகங்களை அதையும் சேர்த்து நம்ம ஒட்டிட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும். ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு டிசைனாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதே போல் இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் 2 ஓரங்களை ஒட்டிக்கங்க. கீழே இருக்கிற பகுதியையும் அதே மாதிரி ஒட்டிக்கங்க. மாவு ஈரமாக இருக்கனால கண்டிப்பாக ஒட்டிக்கும். அதுக்கு தான் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணும்னு சொல்கிறது. இந்த மாதிரி பூ மாதிரி எல்லாத்தையும் இதே போலயே செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுக்கிட்டு எண்ணெயை சூடாக்கி பொரித்து எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மிதமான சூட்டில் பொரித்து எடுத்துருங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா பொரிஞ்சு கொடுத்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லாயிருக்கும். கரகரன்னு இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இது எண்ணெயும் குடிக்காது உங்களுக்கு. இது நல்லா நிறையா, இது 1 கப்புக்கே நிறையா வரும். இது நீங்கள் கூடுதலாக செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா நம்மளும் 2 டீ சமயத்தில் டீ குடிக்கிறப்ப 2 சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். இது டிசைனாக இருக்குன்னு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க. இது நல்லா கரகரன்னு இருக்கும். மிச்சம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதையும் இதே போலயே பொரித்து எடுத்துட வேண்டியது. ஒரு கப் கோதுமை மாவில் சுலபமாக டீ டைம் ஸ்நாக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அருமையான ஸ்நாக் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.